மறுபடியும் இதே மாதிரி இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சுன்னா, நான் வந்து மலேசியால போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் போன இடம் வந்து மளிகை கடைக்கு, ஹோல்சேல் மளிகை கடையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க ஸ்டாஃப் எல்லாம் தங்கி இந்த ரூம் எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் மாமாட்ட கேட்கிறேன். மாமா அந்த மாதிரி வெளியில எனக்கு ரூம் பார்த்து கொடுத்துருங்க. 23வது மாடியில நாங்க இருக்கிறோம். 7வது மாடியில வந்து பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் இருக்கும். கீழே பள்ளிவாசல், மேல எங்களோட வீடு. அப்ப அதனால கீழே தானே பள்ளிவாசல் இருக்கு, மேல என்ன வந்துட போகுது, அதெல்லாம் ஒரு தைரியம். நான் மட்டும் தான் நைட் டியூட்டி எனக்கு 8:30 தான் முடியும். கடையை சாத்திட்டு நேரம் என்ன பண்றோம், அங்கேருந்து மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல் தெரியும் நினைக்கிறேன் மலேசியாவில் உள்ளவங்களுக்கு. அது வழியா நடந்தா என்னோட பில்டிங்க்கு போகணும். என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், லிஃப்ட்ல ஏறி நான் மேலே வந்துட்டேன். மேலே ஏறி எனக்கு வந்து மலேசியா டைமும் நம்ம ஊர் டைமும் 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த டயத்தில் என்ன பண்ணோம்னா, எனக்கு உடனே தூக்கம் வராது. நம்ம இந்தியாவிலேருந்து போன புதுசு வேறையா, நமக்கு தூக்கம் வராது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு தூக்கம் வர வரைக்கும் வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்டுகிட்டயோ பேசிக்கிட்டு இருப்பான். என் ஃப்ரெண்டு ஆடுன்னு என்ன பண்ணால் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து வீட்டில் பேசிக்கிட்டு நான் போயிட்டு மனசு சரிங்களா, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அவனோட விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான். வாழ்க்கையில் எடுத்து என்னடா பண்ண போகிறோம், எல்லா ஃப்ரெண்டும் வந்து நம்ம ஃப்ரெண்டுகிட்ட புலம்புவோம், இல்லை நம்ம ஃப்ரெண்டு நம்மள்ட்ட புலம்புவோம். இதுதானே நடக்கும் எல்லாருக்கும். அதேமாரி என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கேன், நானும் இது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மூட்டை பூச்சி தொலை தாங்க முடியாது, பார்த்தா நானே ரூம் மாறி இருக்கேன், இன்ஷால்லாம் நல்லபடியாக நடக்கும் மச்சான், நல்லதே நடக்கும், நீ நல்ல வேலைக்கு படிச்சுட்டு வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், அரை தூக்கத்தில் அப்படியே நான் தூங்கிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து சரி பார்த்துட்டு இவன் டயர்ல தூங்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போன கட் பண்ணி தூங்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் சண்டே எனக்கு முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணேன், என்னடா அவன் ஹார்ன் பேசிட்டு இருந்தான், மறுபடியும் ஆளே காணுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து செல்ல ஆன் பண்ணிட்டு என்னோட படுத்திருக்கிறேன். இப்படி படுத்திருக்கும் போது இந்த சைடு தலை இருக்கு, இந்த பக்கம் வந்து என் கால் மட்டும் ஒரு உருவம் திடீர்னு பார்த்தா எப்படி இருக்கும். அப்போ எனக்கு வந்து என்ன புரிஞ்சுச்சுன்னா, சரி நம்ம பார்த்தது உண்மை இல்லை, இது எதுவுமே இல்லை, நமக்கு அப்படி தோணுது. ஒருவேளை நம்ம தனியாக இருக்கிறோம்னு நினச்சி நம்மளே பயந்து குடிக்கிறோம் போட்டுருக்கு சம்திங், இது வந்து நம்மளோட பிரம்மை அப்படின்னு நினச்சி அந்த பார்த்து நிமிஷம் அந்த கண்ணை மூடி நானே நான் மனசு ஆரம்பிச்சு கோவா திறந்தது 2 உருவங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் வந்து ஓதிட்டேன். எந்திரிச்சு ஓதிட்டு நான் படுத்துட்டு மறுபடியும் படுத்தேன். அதுக்கப்புறம் வந்து 2 நாளைக்கு மறுபடியும் ஒரு தினம் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டுகிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு டைம் எனக்கு டைம் சின்ன வேலை நான் எங்கடா கரெக்ட் பண்ணேன், நீ என்னடா ஒண்ணு இல்லை மச்சான், நீ வேலை பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறதுலாம் கேட்டுட்டே இருப்பான். ஒரு 10 நாளைக்கு அந்த டயத்தில் வந்து என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தேன், மச்சான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ரா எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க, எனக்கு பாரு வெடியெல்லாம் வெடிப்பாங்க பாரு மச்சான் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி இங்கே பாரு மச்சான் இங்கே எவ்வளோ நல்லா இருக்கு பத்தியா, ஜாலியாக இருக்கு பத்தியா அப்படி சுற்றி காமிச்சிட்டே இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டேன் நான் வந்து சரி மச்சான் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நான் வந்து படுத்துட்டு கொஞ்ச நேரம் சென்று அலாரம் வச்சோமா இல்லையா, என்னாச்சு எத்தனை மணிக்கு இருக்கு, மணி எத்தனை பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்படி மொபைல் எடுத்து பார்க்குற பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு. அந்த உருவத்தை பார்த்தோன்னே வெட்ட ஆயிடுச்சு. உட்கார்ந்தானா எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறேன், அது அப்படியே பார்த்துட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. இதுக்கு கீழே அப்படியே எதுவுமே ஒர்க் ஆகல. அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கேன். நான் பார்த்துட்டே இருக்கேன், என்ன பார்த்துட்டே இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே நிக்கிறேன், டப்புன்னு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு ரூமுக்குள்ள ஓடி போயிடுச்சு. அன்னையிலேருந்து மறுபடியும் வந்து எனக்கு எப்போ தனியா இருக்கிறேன்னு தோணுச்சோ, அன்னையெல்லாம் நான் டிவி போட்டு விட்டுருவேன், இல்லை பாட்டை கேட்டுருவேன், இல்லை ஏதாவது பண்ணிட்டு அந்த ரூம் பக்கமே பார்க்க மாட்டேன். இப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்து 2வது நாளே எனக்கு வந்து சரியான ஒரு காய்ச்சல். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து வந்து எனக்கு ஜுரம் வந்து என்ன பண்ணேன், நான் அந்த மாமாட்ட சொன்னதுக்கு அதுக்கு மாமா நினச்சேன் இதை பார்த்து பயந்துட்டாப்புல போல் இருக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் எதுக்கும் காமிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது நம்ம முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் மாமா சொன்னேன், இல்லை பரவாயில்ல மாமா நான் ஊருக்கு அனுப்பிடுங்க, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஊருக்கு போகிறதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்களா தா அப்படின்னாங்க. இல்லை மாமா ஊருக்கு எனக்கு போகிறேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். என்ன பண்ணாங்க, இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சிங்கு டாக்டர் கூப்பிட்டு போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ரத்த டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. 2 3 கிளினிக்கும் போயாச்சு, எடுத்து ரத்த டெஸ்ட் இருக்கு. இவங்க சொன்னாங்க டெங்கு காய்ச்சல், இவங்க சொல்றாங்க மலேரியா, ஒருத்தவங்க சொல்றாங்க டைபாய்டு, எதெல்லாம் நம்புறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப அந்த சமயத்துல இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு இப்போதைக்கு போகணும், கடைக்கு போயிட்டு தான் முடிவு எடுத்துக்கலாம், வீட்டுக்கு போயிட்டு
சொல்லிட்டு வீட்டுக்கு நான் அன்னைக்கு வந்தேன் பாருங்க. அன்னைக்கு ரொம்ப எப்படின்னா, அ அன்னைக்கு வந்து மத்த நாள விட அன்னைக்கு வந்து 3ஆவது நாள் ஜுரம், சரியான ஜுரம். படுத்து என்னால எந்திரிக்க முடியல. அப்படி சவுண்ட் கூட குடுக்க முடியல. விடியக்காலைல மாமா, "என்னப்பா 8 மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்க, உடம்பு சரியாச்சுன்னா?" என்னன்னு தொட்டு பார்க்கவும் நெருப்பா கொதிக்குது. அப்ப என்ன பண்ட்டாரு, என் மாமா கடைக்கு போயிட்டு, கடை நிக்கிற ஒருத்தவங்களுக்கு வர சொல்லிட்டு, இந்த மாரி நீங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கிருங்க. வாங்கிட்டு மருமகன போய் அழைச்சிட்டு போயிட்டு, இந்த மாரி கிளினிக்ல போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு, கூட நின்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றோம். பண்ணிட்டு நீங்க வந்துருங்க. நான் சாயங்காலம் கடைய மூடிட்டு போய் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அப்படி போறப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. வெள்ளிக்கிழமை வந்து மறுபடியும் ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாய்ங்க. தமிழ் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அப்ப நான் கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, "மூச்சு விட முடியுதா?" அப்ப வந்து எந்த சமயம்னா, கரெக்ட்டா வந்து இந்த கொரோனா வந்து வ மலேசியாவுக்கு வந்த சமயம். அப்ப என்ட்ட கேட்குறாங்க, "இது வந்து அந்த அறிகுறியா இருக்கும்." இந்த டாக்டர் இது மாரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, மேம் எனக்கு இந்த மாரிலாம் எதுவுமே பிரச்சனை இல்ல. எனக்கு எல்லாம் நல்லா இருக்கிறேன். ஆனா உங்கள்ட்ட சொல்லாமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, என்னாச்சு என்னாச்சுன்னா, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. நான் வந்து சும்மா அந்த பனிக்காத்து ஒத்துக்கல போல இருக்கு. இப்பதான் நான் ஊருக்கு வந்தேன். எனக்கு கிளைமேட் ஒத்துக்கல போல இருக்குன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சு நான் அவன்ட்ட டேப்லெட் மட்டும் எழுதி குடுத்தேன். இல்ல, இல்ல உங்க அப்பனோட கூட 3ஆம் நாள் ஜுரம். இன்னும் வந்து ஹை டெம்பரேச்சர்ல தான் இருக்கு. உங்களுக்கு குறையவே இல்ல. நீங்க இன்னைக்கு அட்மிட் ஆயிருங்க. 2 நாளுக்குள்ள உங்களுக்கு சரியாயிரும். இன்ஜெக்ஷன் எல்லாம் அவங்க இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் எழுதி குடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியானம் டிஸ்சார்ஜ் ஆகுறேன். டிஸ்சார்ஜ் ஆகி என்ன பண்ணேன், வீட்ல வந்து அன்னைக்கு நான் படுக்கிறேன். அன்னைக்கு நான் படுக்கிறேன். அதே உருவம் என் கால் மாட்டுல வந்து நான் ரூம்ல படுக்கிறேன். வாசல்லயே வந்து நிக்குது. எனக்கு ஆஹா! நம்ம கண்ணுக்கு சும்மா ஏதோ ஒரு விளையாட்டா விஷயம் தெரியுது. இல்ல முதல்ல அது ஆரம்பத்துல எப்படி நெனச்சோம்னா, நம்ம கண்ணுக்கு பிரம்மையா தெரியுதுன்னு நெனச்சோம். அடுத்த நாள் என்ன நெனச்சேன்னா, இத நான் பார்த்துட்டேன். அதுல எனக்கு ஒரு ரியாக்ஷன் என் பாடியில குடுக்க முடியல. இது என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி நெனச்சேன். அடுத்தடுத்த நாள் வந்து நான் இங்க இல்லாதனால எனக்கு என்ன நடக்குது எதுவுமே தெரியல. அந்த உருவத்த பார்த்துட்டு நான் பயப்படவே இல்ல. அத நான் பார்த்த கொஞ்ச நாள் போயிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்ல. நானும் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப உடம்பு சரியில்லன்னு ஊருக்கு வந்துட்டேன்.